ப்ளீஸ் ஏன் எய்தர் ஆர்ல இப்படி தப்பு விடுறீங்க மக்களே? நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டுட்டே இருக்கீங்க. தரமான விஷயம் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதாவது எய்தர் ஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் இந்த வீடியோல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷனல் பேஸ்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் பேஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப கிரேட்டர் தென் பிளஸ் ஈக்குவல், ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளையும் ஒரு ஈக்குவல் டு சிம்பிளையும் நான் வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ அதே இது ஒரு லெஸ் தென் பிளஸ் ஈக்குவல் டு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா, இதான் மேட்ரு. ரிலேஷனல் பேஸ்ல என்ன வருவாங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வந்து வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏல இருந்து நான் சி வந்து போகணும். ஃபர்ஸ்ட் ஏல இருந்து சி போக முடியுமா? எஸ், போக முடியும். பட் இவங்களுக்கு இடையில யார் இருக்காங்க அப்படின்னா வைஸ் கேப்டன் இருக்காங்க. அப்ப எனக்கு ஆன்சர்ல என்ன வந்திருக்கணும்? வைஸ் கேப்டன் வந்திருக்கணும். பட் கேப்டன் வந்திருக்காரு, அதனால இது வந்து தப்பு. அடுத்த மேட்டர் என்ன? ஏல இருந்து சி வந்து ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இங்க வைஸ் கேப்டன் தான் இருக்காரு. வைஸ் கேப்டன் வந்தா மட்டும்தான் கரெக்ட், மற்றபடி யார் வந்தாலும் தப்பு. ஓகே, அப்ப இதுவும் என்ன ஆயிருச்சு அப்படின்னா நன் ஃபாலோ ஆயிருச்சு. அடுத்த திங் என்ன அப்படின்னா, இப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு ஃபெயில் ஆயிருச்சு, கன்க்ளூஷன் 2வும் ஃபெயில் ஆயிருச்சு. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கேயும் ஏ இங்கேயும் சி, இங்கேயும் ஏ இங்க சி, ரெண்டுமே சேமான பர்சன் வந்திருக்காங்களா? அப்ப ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபெயில் ஆகி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் பர்சன் வந்து அவங்களுக்கு இடையில யார் இருந்திருக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவோ இல்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவோ இருந்திருக்கணும். அதை எப்படி பிரிச்சு கொடுத்துருக்கணும்? கிரேட்டர் தென் பிளஸ் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா? கிரேட்டர் தென் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படி வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரிலேஷனல் பேஸ்ட். இதே மாதிரி நான் ரிலேஷனல் பேஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் ஒரு ஃபயர் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.